வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். கோடாரியால ஒரே அடி. அந்த அப்பாவி மாடு கீழ சரிஞ்சு விழுந்துருச்சு. சாகுற அந்த கடைசி நிமிஷத்துல கூட, நான் என்ன தப்பு பண்ணேன்னு அதுக்கு தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான், நாள் முழுக்க வயல்ல வேல பார்த்துட்டு, பக்கத்துல இருந்த நாய்க்கிட்ட, "எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு" சொல்லுது. அந்த நாயோ குதிரைகிட்ட போய், "மாட்டுக்கு வேல பார்க்கவே புடிக்கலன்னு" சொல்லுது. இப்ப குதிரை பன்றிகிட்ட போய், "நாளையில இருந்து இந்த மாடு வேல பார்க்காதுன்னு" சொல்லுது. இதை கேட்ட பன்றி முதலாளி கிட்ட ஓடி போய், "முதலாளி, நீங்க நெறைய வேலை வாங்குறீங்களாமா? நாளைக்கு மாடு உங்கள முட்ட பிளான் பண்ணுதுன்னு" சொல்லுது. அவ்வளதான். முதலாளி அந்த மாட்ட பார்க்கிறார். பல வருஷமா ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவருக்காக நைட்டு பகல்னு உழைச்ச அந்த மாட்ட, அந்த ஒரு வார்த்தைய மட்டும் நம்பி கொல்ல முடிவு பண்ணிட்டார். அடுத்த நாள் எதுவுமே தெரியாத அந்த மாடு வழக்கம் போல முதலாளிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அதுதான் அதோட கடைசி நாள்னு பாவம் அதுக்கு தெரியாது. சைக்காலஜில இத இன்ஃபர்மேஷன் டிஸ்டார்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு தகவல நீங்க நேரா சொல்லாம பல பேரை கடந்து வரும்போது, உண்மை கொஞ்சம் கொஞ்சமா மாறி கடைசியில நீங்க சொல்லாத ஒரு கதையா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? ஆறுதல் தேடுறதுக்காக எல்லார்கிட்டயும் உங்க கஷ்டத்த போய் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா, இங்க சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா, அந்த விஷயத்த அவங்களுக்கு சாதகமா எப்படி யூஸ் பண்றது தான் யோசிப்பாங்க. சோ, எது சொல்லணும்னாலும் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட டைரக்ட்டா சொல்லுங்க. நடுவுல புரோக்கர் வச்சுக்காதீங்க. ப்ளீஸ்.